ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதயம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மீண்டுமாக நாங்கள் ஜூம் மூலமாக இந்த ஆராதனைகளுக்கு வழிநடத்த கொடுத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் கோடா கோடி ஆண்டுக்கு நன்றி செலுத்த கடன்பட்டுள்ளோம். இதனாலில் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். யோபு 14ஆம் அதிகாரம் இப்படியாக கூறப்படுகிறது. மரத்திற்கூடாக ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் மீண்டும் தழைக்கும். அதன் புதிய தளிர்கள் தவறாது முளைக்கும். நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை குறித்து பார்ப்போமேயானால், சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் நம்பிக்கையில் அங்கே துளிர் விடுதல். அவர்கள் நம்பிக்கையில் நாளுக்கு நாள் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் மீது ஆவியோடு இருப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 20 பாடும். 20ஆம் பாமாலை நேரத்தில் எங்களுடைய குழுவினர்கள் பாடலை பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து கொள்வோம். No.
நேரத்தில் எங்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்த ஆண்டவர்களை அழைப்பு விடுகிறார். எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ரகசியங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் ஆவியானவருக்கு மறைக்க முடியாது. ஆனபடினாலே நாள்தோறும், தினந்தோறும், நிமிடத்துக்கு நிமிடம் எங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எங்கள் கரங்களினாலே, சிந்தனாலே, பேச்சின வார்த்தை அநேக தப்பிதங்கள் நடந்திருக்கலாம். ஆனபடினாலே நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற நேரத்தில் எங்களை ஒரு விசை அவருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவர் என்னை மன்னியும் என்று கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோமா? ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், கிறிஸ்துவே இறங்கும், கிறிஸ்துவே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும். பேரலும் இரக்கமும் மிக்க கடவுள் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து, பாவக்கடன் தீர்த்து, புது வாழ்வு வாழ தருணம் அளித்து, தூய ஆவியரின் அருளையும் ஆதரையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். செபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, உமது குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறுவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்கள் என்றார். உலக அறிவிலும் வயதிலும் வளர்ந்து வரும் எமது சிறுவர்களை புரிந்து கொள்ள எமக்கு அருள் தாரும். அவர்களுக்கு ஏற்படும் சோதனைகள், தோல்விகள் என்பவற்றில் அவர்களுக்கு பரிவு காட்டி அவர்கள் தங்கள் வாழ்வின் உண்மையையும் நல்ல விழுமியங்களையும் தேடிக்கொள்ள உற்சாகம் ஊட்டும்படி எங்களுக்கு அருள் செய்யும். அவர்களின் லட்சியங்களை வரவேற்கவும் அவர்களின் விரக்திகளை பரிவுணர்வோடு புரிந்து கொள்ளவும் எமக்கு அருள் தாரும். ஒடுக்குமுறை, தவறாக பாவிக்கப்படல் என்பவற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்தருளும். இந்த பாவ செயல்கள் புரிவோரை உமது மன்னிக்கும் அன்பால் மாற்றி அருளும். பாதிப்புக்குள்ளான பிள்ளைகளை தங்கள் மனத்தாக்கங்களை மேற்கொள்ள உதவும். நாமோ அவர்களோ இதுவரை அறியாத ஒரு நல்ல உலகத்தை எமது பிள்ளைகளோடு எதிர்பார்க்க எமக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இதனை மன்றாடுகிறோம். ஆமேன். நேரத்தில் பழைய ஏற்பாடு வாசகத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமாக. கீதாங்கள் மத்தியில் இருக்கிறாள், அவள் எங்களுக்கு இந்த வாசகத்தை வாசிப்பாள். முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய
எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் பெறச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடம் இருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. முதல் பாடத்தை வாசித்த ரமணிக்கு என்னுடைய மனமான நன்றிகள். நாங்கள் சுவிசேஷ பாடத்தை வாசிக்கும் முன்பதாக மீண்டுமாக ஒரு பாடலுக்கு நாங்கள் கடன் செல்வோமாக. கீர்த்தனை 193.
சுவிசேஷ பாடத்தை நாங்கள் கடந்து செல்வோமாக. நற்செய்தி வாசகம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடிதத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகினும் தன் மனைவியை விட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவரை விவாகம் பண்ணினால் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. இந்த நாளில் 2 வேத பாடங்களை நாங்கள் பார்ப்போமேயானால், சுவிசேஷத்தையும் முதல் வேத பாடத்தையும் பார்ப்போமேயானால், ஒரு அருமையான பகுதி, 2 பகுதிகளையும் பார்க்கக்கூடியா இருக்கிறது. ஒரு கடினமான பகுதி, எங்களுடைய வாழ்க்கைக்கு கடினமான ஏற்றுக்கொள்ள கூடிய ஆனாலும் மிகவும் இக்கட்டான காரியங்கள் மத்தியில் எங்கள் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய 2 அந்த வேத பகுதியும் பார்க்கக்கூடிய இருக்குது. அதுக்கு முன்பதாக சற்று நேரம் அமைதலாக இருந்து ஆண்டவருடைய உதவியை கேட்டு ஆவியார் மூலமாக என்னோடு பேசும்படியாக நாங்கள் வேண்டி நிற்போம். அன்புரக்கம் நிறைந்த சுவாமி, இந்த நாளில் வாசிக்கின்ற பகுதிகளை நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவரை என்னூடாக அனுப்பி பேசி வார்த்தைகள் வெளிப்படுத்தும்படியாகவும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக எங்களுக்கு இதை எடுத்து காட்டாக வாழ்வதற்கு உதவி புரியும்படியாகவும் இந்த வசனமானது நாங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்வது போல எங்களுடைய மனங்களில் தங்கி நிற்கத்தக்கதாகவும் நீர் உதவி புரியும் என்றாடுகிறோம். நீங்களே முற்றுமாய் பொறுப்பெடுங்கள். புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் பேசுங்கள். எல்லாம் வல்ல இறைமகன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சகலத்தையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், படைப்பை நாங்கள் பார்க்கும் போது சகலத்தையும் படைத்து மனிதனுக்கு தான் கொடுத்தார். மனிதன் என்னென்ன பெயர்களை அங்கே உலகத்தில் உள்ள சீவாத்துகளுக்கோ அங்க இருக்கின்ற பறவைகளுக்கோ பெயர்கள் எதை இட்டானோ இதுவரைக்கும் அப்படியேதான் அமைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம், மனிதனுடைய
படைப்பை ஆண்டவர் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய எதிர்பார்ப்பை செய்வார்கள் என்று முழுமையாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் உலகில் இருக்கின்ற சிற்றின்பங்கள், உலகில் காணும் ஒவ்வொரு காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் நிமித்தம் மனிதன் அங்கே கடவுளை விட்டு விலக முயற்சித்தார். இந்த நாளில் தலைப்பை பார்த்தாலும் சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் இன்னுமாக நம்பிக்கையில் நாளுக்கு நாள் துளிர் விட வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளால் உருவாக்கப்படும் மாபெரும் ஆசீர்வாதமாகும். இது கடவுளால் உண்டாக்கிய பிணைப்பு, அது புனிதமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய சமுதாயத்திலே குடும்ப வாழ்வானது ஒரு நிலையற்றதாக, உருக்குலைந்ததாக காணப்படுவதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. திருமண வாழ்க்கைக்கு எதிராக பல தீவினைகள் அங்கே திருமணத்திற்கும் அங்கே முன்பும் பின்பும் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. மனித சுதந்திரம் என்னும் போர்வையில் பல சீர்கேடுகள் திருமண வாழ்க்கையை அங்கே சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக, இந்த உலகில் காணக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். கடவுளின் திட்டத்தில் ஆணும் பெண்ணும் அன்பால் அங்கே பிணைக்கப்பட்டு உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றிணைந்து வாழ்வதுதான் கடவுளின் விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய திட்டம். இந்த இணைப்பு கடவுளின் பிரசன்னத்திலும் அருளிலும் திடப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்பில் பிணைக்கப்பட்ட இரு உள்ளங்களின் வாழ்வில் இருந்து தம் மனித இனத்தை கடவுள் பழுக செய்கிறார். பழுகி பெருகுங்கள் தான் கூறினார். பழுகி பெருகுங்கள் என்று அவர் கூறினார். துஷ்டத்தனமாக கடவுளின் தெய்வீக திட்டத்தை மனவிலக்கு, விபசாரம், கருக்கலைப்பு, சிசு கொலைகள், பாலியல் இன்பம், ஊதாரி வாழ்க்கை ஆகியவைகள் திருமண வாழ்வுக்கு அங்கே கொச்சப்படுத்தி அங்கே சிதறடிக்கப்படுகிறதை நாங்கள் உலகத்தில் பொழுது பார்க்கிறோம். கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் கொண்ட உடன்படிக்கையை அன்பிலும் அங்கே தியாகத்திலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்றதை மனிதன் மறந்த நிலையில் அங்கே வாழ்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து திருச்சபையில் கொண்ட அங்கே அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். திருமணம் செய்பவர்கள் கடவுளின் திருவுளத்தில், திருசன்னிதானத்தில் அங்கே உடன்படிக்கையை கொண்டதாக அங்கே அவர் என் மகனே என் மகளே என்று அழைக்கிற அவராக அங்கே எங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகிறார். அவர் தான் எங்களுக்கு கூறுகிறார். அந்த வாசிக்கிட்ட சுவிசேஷ பகுதியில் பார்க்கும் போது, தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுள் என்று. திருமணங்கள் முடிக்கும் போது அங்கே ஆலயத்தில் குருநானவர் அவர்களை அங்கே மோதிரங்களோ தாலியோ அங்கே பரிமாறி கொண்டது பிற்பாடு அங்கே அவர்களை ஆசீர்வதித்து கூறுவார். இந்த வார்த்தையை கூறுவார், கடவுள் அங்கே ஏற்படுத்தியதை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லி. அதன் பிரகாரமாக பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் எங்களுக்கு கூறுகிறார், தியாகம், அன்பு, சகிப்பு தன்மை, பொறுமை, இந்த பண்புகளின் அங்கே அணி செய்து மகிழ்ச்சியுடன்
மாண்புற மக்களாக அங்கே வாழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இன்னுமாக அங்கு தெய்வீக அன்பை அங்கே கொடுத்த தெய்வீக அன்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கே அவர் கூறுகிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஒரு தாய் எப்படி குழந்தைகளை வழிநடத்துமோ அது போலவே அவர் அங்கே எல்லா குழந்தைகளையும் ஆதரித்து தேற்றுவது போலவே எல்லா மக்களையும், ஆணையும் பெண்ணையும், சிறுவர் பெரியோர், வாலிபர்கள் முதியோர் யாவருக்கும் அவர் கரம் நீட்டி அவர் அழைப்பு விடுகிறவராகவே இருக்கிறார். இந்த உலகில் பெரியவர்களாக வந்துவிட வேண்டும் என்று பலர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அதை அடைய முடியாவிட்டால் தங்கள் பிள்ளைகளாவது அதை அடைய வேண்டும் என்று அவர்களையும் ஓட வைத்துக்கிட்டு இருக்கிறதை இந்த உலகில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகம் காட்டும் இருப்பு அதிகாரம் என்ன? பெருமை, புகழ், செல்வம், அந்தஸ்து என்பன இவைகளை அங்கே பெரியவர்களாக்கும் என்று நினைத்து மனிதர்கள் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இரவும் பகலும் அங்கே ஓடிய வண்ணமாக தான் பார்க்கக்கூடிய இருக்குது. சம்பாதிப்பு, பணம் சேகரிப்பு, தங்களுடைய படிப்புகள், அவருடைய எப்பொழுதும் குடும்ப காரியங்கள், சொந்த காரியங்கள், உலகத்துக்குள் அங்கே ஓடுற ஓட்டத்தை நிறுத்தி கொள்ள முடியாத நிலைமை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. நற்செய்தி நூலில் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது என்ன எங்களுக்கு கூறுகிறார்? 10ஆம் அதிகாரம் வாசிக்கிட்ட 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் இப்படியா எங்களுக்கு கூறுகிறது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்ய வேண்டாம், ஏனெனில் இறைவனுடைய அரசு இப்படியாப்பட்டவர்களுக்கே. அப்ப அந்த திருமணத்துக்கும் இந்த சிறுவர்களுக்கும் அங்க என்ன அந்த வித்தியாசம்? நான் முதலில் சொன்ன குடும்பம், ஆண்டவரே திரு குடும்பம். நாங்க சாதாரண திருமணம் சொல்ல மாட்டோம், பரிசுத்த திருமணம் அல்லது பரிசுத்த விவாகம் என்றுதான் சொல்லுவோம். ஆண்டவருடைய அழைப்பு அப்படியாப்பட்ட அழைப்பு தான் விவாகம் சொல்றது, பரிசுத்த அங்க விவாகம். ஆனப்படினால்தான் ஆண்டவர் இங்கே கூறுகிறார், சிறு பிள்ளைகளை சுட்டி காமிக்கிறார் எங்களுக்கு. ஆண்டவர் சிறார்களை மாதிரியை இறை அரசுக்கு அங்கே சமப்படுத்துகிறார். இப்பகுதியில் இயேசுவின் சீடர்கள் அங்கே வருவதை தடை செய்கிறார்கள். சிறார்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடத்தில் சீடர்களை பார்க்கும்போது சீடர்கள் அந்த சிறு பிள்ளைகளை அங்கே வர வேண்டாம் என்று அங்கே தடை செய்யும் போது ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை அங்கே கூறுகிறார். அந்த சிறார்கள் என்று சொல்லும் போது நாமும் சிறார்களை போல மாற வேண்டும். அது சின்ன ஆளாக இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள், துஷ்டத்தனமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், நான் முதலில் கூறுவது போலவே இவைகள் நாங்கள் ஒதுங்கி ஒரு சிறு பிள்ளைத்தனமான சிறு பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் பொறாமை, வஞ்சகம், போட்டி, மனப்பான்மை, அங்கே சண்டைகள், சச்சரவுகள் அங்கே காண முடியாது. அவர்கள் பச்சிலம் குழந்தைகள், சாதி மத பேதங்களையும் கூட அவர்களை நாங்கள் வைக்க முடியாது. அவர்கள் யாரோடும் இணைந்து அங்கே பேசி விளையாடி யார் கூப்பிட்டாலும் அங்கே சிறார்கள் போவார்கள். ஆனப்படினால் எனக்கு அவன் யார் அவரே. இந்த வார்த்தையின் படி நாங்க பார்க்கும்போது ஆண் பெண், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், முதியோர், வந்த ஆண் பெண் யாவரையும் அங்கே இணைத்து அங்கே கூறுகிறார்,
பரவ ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்க நீங்க வேண்டுமையானால் உங்களுடைய சிறு பிள்ளையாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் அவர் அங்கே திட்டவட்டமாக எங்களுக்கு கூறுகிறார். திருச்சபை வாழ்விலும் கூட நாம் இவர்களுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுப்பது மிக மிக குறைவை நாங்கள் காணக்கூடியா இருக்குது. ஆண்கள் அங்கே வந்து எல்லா காரியில் ஈடுபடலாம், பெண் பிள்ளைகள் அங்கே ஈடுபட முடியாது. இப்படியாப்பட்ட சில சபையில் நாம் பார்க்கக்கூடியா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண் பெண் என்றது இல்லை. சிறுவர்கள் முக்கிய ஸ்தானத்தை அங்கே பெற வேண்டும் என்றதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக கூறுகிறதை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்ப்போமேயானால் நாங்கள் பெற்றோர்களே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பிள்ளைகளை அங்கே வந்து ஆண்டவருக்கு அங்கே பாரம் கொடுக்கிறார்கள். இதோ எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள், அங்கே தூக்கி கொண்டு அங்கே ஆதரிப்பதற்கு அவரிடம் ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் சகல பிள்ளைகளும் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களை தூக்கி அங்கே அவர்களை கொஞ்சி அவர்களை அங்கே ஆதரிக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். முதல்ல ஒரு பட காட்சியை பார்த்தோம். நாங்கள் அங்கே அந்த பட காட்சி நாங்கள் திரையில் பார்த்தோம். பட காட்சியில் பார்க்கும் போது சிறார்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் அந்த ஆண்டவரை சுற்றி அங்கே வளைத்து இருக்கிறதை பார்ப்போம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் எங்களிடமிருந்து. ஆனப்படினால் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையில நாங்கள் கருதி கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சிறு பிள்ளையுடைய குணங்களை ஊடாக நாங்கள் வாழ்வதற்கே அவர் இந்த நாள் எங்களுக்கு அழைப்பு விடுகிறார். குடும்பம் என்று சொல்லும் போது நாங்கள் ஆண், பெண், தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் அல்லது பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் இந்த காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்றதை அவர் உணர்த்துகிறார். அதைத்தான் இந்த திருமணத்தின் போது அங்கே அவர்கள் அறிவுறுத்தல்கள் கூறி நீங்கள் பழகி பெருகி வேண்டும் என்று அங்கே குழந்தைகளை ஆசீர்வதித்து குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளை அங்கே சரியான பாதையில் நீங்க வழி நடத்துங்க என்று அங்கே விவாகத்தை நடத்துவார். அங்கே அந்த இடத்துல ஒரு சில வசனங்களை கூறுவார். பிள்ளைகளை பெற்று அவரை கர்த்தர் சன்னிதானத்தில் அவரை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று. ஒரு பகுதி மட்டுமல்ல, படிப்பு மட்டுமல்ல, முதலாவது தேவ சன்னிதானத்தில் அவருடைய தேவ பயத்தை ஊற்றும்படியாக தான் அவர் கூறுகிறார். முதலாவது தேவனுடைய வார்த்தை, குடும்ப ஜெபம் அங்கே அதை மறைமுகமாக கூறுகிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குமே என்று அவர் கூறுகிறார். இந்த உலகத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகம், சில வேளை நான் கேட்கும்போது ஒரு சிலரிடம் வேறு சபைகளில், அம்மா இன்றைய ஆளு உடைய குடும்ப ஜெபம் செய்தீரா? ஐயோ இன்னைக்குதான் முடியாம போச்சு. வேத வாசனத்தை வாசித்தீங்களா? இன்றைக்கு முடியாம போல, நேரம் கிடைக்கல, எனக்கு அவ்வளவுக்கு என்னுடைய வேலைகள் கொஞ்சம் கூடுதலா இருந்தது. இப்படியே நாளை கடத்தி கொண்டு செல்கிற போற குடும்பங்களின் அநேக குடும்பங்கள் நாங்க பார்த்துக்கிறோம். ஆனப்படி எனக்கு அருமையானவர்களே, அவர் முதலில் என்னத்தை சொன்னார்? அவர் ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை, ஆதி பிதாக்களை ஆசீர்வதித்து பூமியை நிரப்பும்படியாகவும் அங்கே கூறுவதை பார்க்கிறோம். மனிதனாலே அங்கே ஏற்படுத்தப்பட்ட, அவனே வரவழைத்துக் கொண்ட அந்த பாவத்தின் நிமித்தம் இன்னுமாக அந்த பாவங்களை நாங்கள் பார்க்கதான் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தன்னையே உலகத்துக்கு அனுப்பி பாவ நிவாரணத்தை அங்கே கொடுத்து ரட்சித்து கொண்டார். அதை கூட சில நேரம் நாங்கள் மறக்கிறவர்களா இருக்கிறோம். இது ஒரு பகுதியாக எங்களுடைய கிறிஸ்தவ குலம் அங்கே இருக்கிறதை காணக்கூடியதா இருக்குது. வேதனைக்குரிய காரியம். ஏன்னா ஆண்டவர் மன்னிப்பார். ஒவ்வொரு நாளும் அங்கே ஆண்டவரை தேடுவார்கள், விடைகளையும் செய்வார்கள், மன்னிப்பையும் பெறுவார்கள். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? எப்படி நாங்கள் அந்நிய மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழுவோம் என்றே நாங்கள் இந்த நாட்களில் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் தட்டி கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
இதனாலில் ஒரு சிறிய கதையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய அவன் ஒரு நாள் துக்கத்தோடு ஒரு காட்டு பக்கமாக போய் ஒரு மரத்தில் சாய்ந்து கொண்டு அங்கே ஒரு பெரிய மரத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அப்ப அந்த மரம் கேட்குதா இப்படியாக, மகனே ஏன் நீ கவலையாக இருக்கிறீர், என்ன காரியம், என்ன விஷயம் என்று. அவன் துக்கத்தோடு சொல்லுகிறான், எனக்கு விளையாடுறதுக்கு யாரும் இருக்கவில்லை, இருந்தாலும் கூட ஒரு சிலரிடம் பொம்மைகள் வைத்து விளையாட்டு பொருட்களை வைத்து அங்கே விளையாடுகிறார்கள். நான் கிட்ட போனாலும் கூட என்னை அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். ஆனப்படினால் எனக்கு கவலையாக நான் இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆதரிப்பதற்கு இல்லை என்று. மரம் சொன்னது, எனக்கு பொம்மை தர முடியாது, பணம் தர முடியாது. இதோ பார், இந்த மரத்தில் அநேக கனிகள் உண்டு, அந்த கனிகளை நான் உங்களுக்கு தருகிறேன், அதை நீ விட்டு அதை பணமாக்கி உனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கொள் என்று மரம் கூறியதாம். இவன் அந்த பழங்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் சந்தை வழியாக, வீடு வழியாக போய் வித்து பணமாக்கி அவனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டான். பொம்மையும் விளையாட்டு சாமான் அத்தனை வாங்கி கொண்டிருந்தான். பல வருடங்கள் ஆகிவிட்டது. மரம் கவலைப்பட்டுள்ளது. இந்த மகன் போனான், இவ்வளோ வருடம் ஆகிவிட்டது, இந்த பக்கம் வரவில்லையே என்று மரம் கவலைப்பட்டுள்ளது. அப்பொழுது பல ஆண்டுக்கு பிற்பாடு மீண்டுமாக அந்த மகன் வந்து ஒரு பெரிய ஆளாகி, அவன் ஒரு சகோதரனாகி வந்து அங்கே சாய்ந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருந்துச்சு. அப்ப அந்த மரம் கேக்குதா, இப்பொழுது மகனே என்று கூப்பிடுறார். அந்த மரம், ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நான் திருமணம் முடித்துக் கொண்டேன், நான் வயதுக்கு வந்தேன், திருமணம் முடித்துக் கொண்டேன், இப்பொழுது எனக்கு இருப்பதற்கு இடம் ஒன்று இல்லை, எனக்கு நான் வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லை என்று அங்கே கூறினான். எனக்கோ பணம் கொடுக்கையோ வீடையோ என்னால் கொடுக்க முடியாது, இதோ என்னுடைய மரத்தில் இருக்கிற கிளைகளை நீ வெட்டி கொண்டு போய் ஒரு வீட்டை செய்து கொள் என்று மரம் அங்கே சொன்னதாம். உடனடியாக அவன் காரியத்தை செய்து அவர் வீடை கட்டி கொண்டான். அதன் பின்பு நாங்க பார்க்கும்போது அநேக காலம் பிந்தி விட்டது. மரம் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. இந்த போன மனுஷன் அல்லது இந்த சகோதரன் வரவில்லையே என்று கவலைப்பட்டு இருக்கும் போது மீண்டுமாக பல வருடங்கள் பிற்பாடு வந்து மீண்டுமாக அதே இடத்திலே வந்து அவன் கவலையோடு அங்கே இருந்ததை மரம் கண்டது. அப்பொழுது மரம் கேட்கிறார், ஏன் மகனே, ஏன் சகோதரனே, ஏன் இப்படி மீண்டுமாக நீ கவலையாக இருக்கிறீர் என்று கேட்டதா. எனக்கு இப்பொழுது 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள், வீடும் இருக்கிறது, சரியான ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கவில்லை, பிள்ளைகளுக்கு உணவுகளை நான் எடுத்து கொடுக்க வேண்டும், உணவுகளை கொடுக்க வேண்டும், மனைவிக்கும் சாப்பாடு நான் போட வேண்டும் என்று இந்த மகன் மீண்டுமாக கூறினான். அப்பொழுது அந்த மரம் சொல்லிது, இதோ என்னுடைய மரம் இருக்கிறது, நீர் வெட்டி கொண்டு போகலாம், மீண்டுமாக பல வருடங்கள் காண முடியாமல் இருந்தது. மீண்டும் அந்த மரத்துக்கு அங்கே ஒன்றுமே இல்லை கொடுப்பதற்கு. வந்து அங்கே அவனுடைய சிறிய மரத்தடியில் அங்கே மிகவும் வயதிபனாக அங்கே இருக்கும்போது அங்கே அந்த வேர்கள் கேட்கிறது, மகனே என்ன கவலையாக இருக்கிறாய், ஏன், என்ன நடந்தது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் இளைப்பாற வேண்டும், நான் இப்பொழுது முதியவனாக ஆகிவிட்டேன் என்று அங்கே சொன்னார்.
மரம் சொன்னது, என்னிடமும் ஒன்றுமில்லை, இதோ என்னுடைய வேர்கள் இருக்கிறது, அந்த வேர்கள் அடியில் வந்து நீ படுத்துக்கொள், உறங்கிக்கொள், அங்கு இளைப்பார் என்று அந்த மரம் கூறியது. எனக்கு அருமையான இந்த சிறிய கதைவிடாக நான் பார்க்கிறோம் என்னவென்றால், அவரிடம் அங்க பார்க்கிறோம் அன்பு, கருணை, மதிப்பு, அவர்களிடம் இருந்த அங்கே கனித்தரும் வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை, கொடுக்கும் சுபாவம், மற்றவருக்கு அங்கே உதவி செய்கின்ற மனப்பான்மை அந்த மரத்திடம் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். இது போன்றதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் சில வேளைகளில் பெற்றுக்கொள்ள பார்ப்போம், ஆனால் கொடுப்பதற்கு குறைவாக இருப்போம். பணமாக இருக்கலாம், எங்களிடம் இருக்கிற தலந்துகளாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் ஒரு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிற நாம் இவைகளை ஆண்டவர் எங்களிடம் எப்பொழுதும் கேட்கின்றவர், எதிர்பார்க்க ஒருவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். வேறு எங்கேயும் இருந்து எங்களுக்கு பெறாத காரியங்கள் ஆண்டோட சன்னிதானத்திலிருந்து எங்களை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரியான ஒரு பாதையில் கொண்டு போவதற்கு முடியுமாகலாம். ஆனபடினாலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஒப்பிடுவோம். இன்னைக்கு வாசிக்கிற 2 பகுதியை பார்ப்போமேனால் பெரியோரு பாடம் ஒண்ணுது. விவாகம், விவாக ரத்து. அங்கே மோசஸ் சொல்றான், மோசஸ் சொல்லி இருக்காரு விவாக ரத்து செய்யலாம், அங்கே சீட்டை கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அதுக்கு பக்கத்துக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது ஒரு ஆழமான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் பார்ப்போம். குடும்ப வாழ்க்கை என்றது, திருமண வாழ்க்கை என்றது எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பார்க்கக்கூடியார்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளில், இந்த உலக சிறார்களுடைய தினத்தில் ஒட்டி ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சின்ன ஒரு பாடத்தை நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே தான் மற்ற பிள்ளைகளும், என்னுடைய சகோதரன் தான் மற்ற சகோதரனும் என்று நாங்கள் எண்ணி வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய திருச்சபைகளில் அது நாங்கள் செய்வது குறைவு, சரியான குறைவு. ஒரு அந்நியர் எங்களுடைய ஆலயத்தில் வந்து இருந்து விட்டால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்போம். அவருக்கு ஏதாவது கொடுத்தால் கூட நாங்கள் வித்தியாசமாக பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு அந்நியனை நாங்கள் உபசாரிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் செய்கிற வீதம் ஒன்று இருக்கு, ஆனா செய்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு ஸ்ட்ரீட் அல்லது ஓரம் கட்டப்பட்ட இருக்கிற பேமெண்ட்ல இருக்கிற ஒரு சிறு பிள்ளைக்கு போய் நாங்க ஏதாவது செய்யலாமா? செய்திருக்கிறோமா? இதுதான் நாங்க செய்யறோம். ஏதோ செய்ய வேண்டியதுக்காக நான் செய்யற காரியங்கள் இருக்கு, அநேக சபை செய்கிறார்கள். அது அல்ல, ஒதுக்கப்பட்ட அனாதைகளான விதைகளுடைய பிள்ளைகள், விதவைகளுடைய பிள்ளைகள், இன்னுமாக சீர்கெட்டான நிலையில் இருக்கிற அங்கே ஓரம் கட்டப்பட்டிருக்கிற அங்க ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்லுவோம், அவர்களுக்கு செய்யற பணி என்ன? இதுவா எங்களுடைய வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே? நாங்கள் சில நேரம் கொண்டாடுவோம், பரிசுகளை பரிமாறிக்கொள்வோம், உணவுகளை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் கடமைக்கென்று நாங்கள் பசியை தீர்த்துட்டோம் என்று காரியங்களை செய்கிறோம். அவர்களோடு இருந்து, அவர்களோடு நாங்கள் களம் பிடித்து, அவர்களோடு நாங்கள் உணவு அருந்துகிறது போல ஒரு அன்பு வேறு அன்புன்னு வராது. இதுதான் ஆண்டவர் முதலிலே சொன்னார், இப்பயும் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சிறார்களுக்கு தான் அந்த இறையரசு உரியது. அந்த உரியதை அவர் இனமாக கொடுக்கிறார். எல்லோரும் சிறுவர்களை போல மாறாவிட்டால் அந்த இறையரசுக்குள் கூற முடியாது. ஆனப்படினால் எனக்கு அருமையானே, இதனால இந்த வார்த்தையை நாங்கள் முன் வைத்து கர்த்தரோடு பேசுவோம். கர்த்தர் எங்களுக்கு சொல்கிறார், ஒவ்வொரு நாள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் பிரிய மாட்டேன், கடைசி வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடம் கிருபியால் உன்னை வழிநடத்துவேன் என்று கூறுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை பார்க்க நான் உன்னை நேசிக்கிறேன். பெற்ற தாயும் நண்பரும் தள்ளினாலும் கூட நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சற்று நேரம் நாங்கள் இந்த வசனத்தை தியானிப்போம். திரையில ஒரு பாடல், சிறிய பாடல் போடப்படும். வீடுகளிலிருந்தே இந்த வசனங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்ப்போம். சற்று நேரம் அமைதியாக இருப்போம்.
ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர்கள் கையிலே. என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர்கள் கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே பலமாக உம் நாமம் மகிமையாக. வளர்த்தீரே பலமாக உம் நாமம் மகிமையாக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆம் ஆண்டவரே, நாம் உம்மை ஆராதிக்க நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எப்போ உமக்கு நாங்கள் உண்மையும் சுத்தமாக வாழ உதவி புரியுங்கள். ஆமென். நேரத்தில் நாங்கள் ஜெபத்தில் கடந்து செல்வோமாக. மோனிகா அவர்கள் எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்துவார். செய்வோமாக. நம் நாட்டிற்காக ஜெபிப்போமாக. நம் ஜனாதிபதிக்காகவும் பிரதம மந்திரிகளுக்காகவும் அவர்களின் கீழ் இருக்கும் அதிகாரிகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நீதியாகவும் செம்மையாகவும் சேவை செய்ய வேண்டும் என ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நம் நாட்டின் சுகாதார சேவையில் ஈடுபட்டிருக்கும் எல்லா வைத்தியமார்களுக்காகவும் தாதிமார்களுக்காகவும் கோவிடினால் பாதிக்கப்பட்ட
பட்டவர்களுக்கு சுகப்படுத்தும் பணியில் நாங்கள் அர்ப்பணித்தவர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் சபையின் பிரதம குருமார்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் அவர்களின் குடும்பத்தாருக்காகவும் ஜெபிப்போமாக. நம் சபையின் சேவை குருமார்களுக்காகவும் எங்களுக்காகவும் வியாதியா இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் சொந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பிறந்த நாட்களை நினைவு கூறுவதற்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த கிழமையில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு நபர்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுவோம். ஜெரோம் நிக்லஸ், அனா மோசஸ், ஜோயல் டேனியல், ஜோனத்தன் மகேந்திரன், யோவான் மாசலாமணி, கிறிஸ்டினா பாக்கியம், நரேஷ் தேவராஜன். அவர்களுக்கு இந்த புதிய வருடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகும், அவர்களை தேவையை சந்திக்கும்படியாகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற மன நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி வேண்டி கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக ஸ்தோத்திரத்தோடு இந்த வருடத்தை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டி நிற்போமாக. இந்த நேரத்தை எங்களுடைய சொந்த தேவைகளை கர்த்தர் அண்டையில் படைப்போம். இந்த குடும்பங்களுக்கு நாளை அநேக தேவைகள் உண்டு. கர்த்தரோடு பேசுவோம், கர்த்தரோடு செபிப்போம். நிச்சயமா கர்த்தர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அநேக பேண்டமிக், எங்களுடைய கொரோனா வைரஸை முழு இலங்கையில் சுற்றி வளைத்து அங்கே இருந்ததை கண்டோம். ஆனால் எங்கள் எல்லோரும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அந்த கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நீர் கர்த்தரை நோக்கி ஆழ்ந்த மனதோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுவோம். கர்த்தாவே, எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தீர், ஜெபங்களை ஏறெடுத்தீர். ஜெபங்களுக்கு உண்மையாக பதில் கொடுப்பீர் மனப்புற நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டாலும் எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சேர்வதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படி எங்களுக்கு கூறப்படுகிறது. லூக்கா நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் இப்படி எங்களுக்கு கூறப்படுகிறது. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பு செய்யாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி நிரம்பி வழியத்தக்கதாக சரியான அளவில் நாளே அளக்கப்படும். நேரத்தை எங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொருவரும் சேர்ந்து குடும்ப ஜெபத்தைக்குள் ஈடுபடுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாண்டுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.
மீண்டுமாக நாங்க பார்க்கிறோம் கர்த்தருடைய வசனம் ரோமன் எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் இப்படியாக 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படியாக எங்களுக்கு மீண்டுமாக உணர்த்துகிறது. முற்காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் நம்முடைய பட்டியலைக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இதனால் நாம் வேத வசனங்களில் இருந்து சகிப்பு தன்மையையும் உற்சாகத்தையும் பெறுகிறோம். அவற்றுக்கூடாக நமக்கு எதிர்பார்ப்பு உண்டு. உண்மையிலேயே இந்த வார்த்தையை வாசித்தது ஊடாக எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. மரங்கள் வெட்டி போட்டாலும் கூட துளிர் விடும், நாளுக்கு நாள் துளிர் விட்டுக்கொண்டே வரும். அது போல எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் நாளுக்கு நாள் எப்பொழுது நாங்கள் அவரோடு இருக்கும் போது எங்களை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே அவர்கள் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட கூட இருந்து கடவுள் பட்ச அறிவிலும் அன்பிலும் இருந்து கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்ய நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் எங்கள் அனைவரோடும் கூட இருக்க நல்லொரு குடும்பமாக, கனித்தரும் குடும்பமாக, சிறு பிள்ளைகளைப் போல நாங்க மாறி எப்பொழுதும் எங்கள் உள்ளங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக வாழ்ந்து இறையரசுக்குள் உட்பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி புரிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன். ஆராதனை நிறைவுக்கு கொண்டு வரும் முகமாக பாமாலை 299 பாடும். பாமாலை 299. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு ஆராதனையை கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தமைக்காகவும் இது ஈடுபட்ட அனைவருக்காகவும் என் மனமார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபங்களில் தாங்கிக்கொள்ள கூடிய சீக்கிரத்தை எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாரும்
வந்து ஆலயத்தில் கூடி ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் ஆராதனையை நடத்த கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஜெபங்களில் தாங்கி நிற்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிமிஷத்தில் எங்களுக்கு உதவிய